நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிடிவாதம் பிடிச்சு பண்ணி கிடந்தா அது உனக்கு மட்டும்தானே நஷ்டம். அது எனக்கு தெரியும். அந்த நஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பெத்து வளர்த்தவங்களே உன்னை நடுத்தூர்ல நிப்பாட்டு போயிட்டாங்களடி. அப்பயும் நான் அவன் கூட தாண்டி இருக்கேன். என்ன நேசிச்சு நான் சொல்றபடி கேட்டேன், நான் எப்பவும் கூடவே இருப்பேன். இதை எடுத்து தொட்டில போடுறேன். நான் என் குழந்தைய பக்கத்துல போட்டுட்டு தான் படுப்பேன். அப்ப நானு இந்த வீட்டுல இன்னொரு ரூம் இருக்கு, கட்டிலும் இருக்கு. நான் இங்க தாண்டி தூங்குவேன். படுத்துக்கோங்க, நானும் பாப்பாவும் அந்த ரூமுக்கு போய்க்கிறோம். இங்க கொஞ்சம் வாடி. நீ எங்கடி போற? நீ இங்க இருந்தா போதும். இந்த குழந்தை இன்னும் பால் குடிக்கிறது நிறுத்தல, அதுக்குள்ள அடுத்த குழந்தை வயித்துல வளர ஆரம்பிச்சிருச்சு. அது உனக்கு இப்போதான் தெரியுமாடி? அது இப்ப தெரிஞ்சா என்ன? உங்க முகத்துல இந்த ரியாக்ஷன் தானே இருக்கும். இந்த குழந்தைக்கு யார் மேல பழி போடலான்னு தேவையில்லாம மனசுல கெட்ட எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அதோட பரிசுதான் இது. இந்த குழந்தை இன்னும் பால் குடிக்கிறது நிறுத்தல, அதுக்குள்ள அடுத்த குழந்தை வயித்துல வளர ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த மொபைலையே இப்படி நோண்டிட்டு இருக்கியேடி. என்னம்மா நீங்க? இனிமே என் மொபைலை தொட்ட அவ்வளவுதான். எடுக்காதுன்னு நீ சொல்லுவ, ஆனா அதுல ஏதோ ஒரு மெசேஜோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனோ மாறிடுச்சுன்னா அப்ப இவகிட்ட கொண்டு வந்து கொடுத்து இது என்ன அது என்னன்னு கேப்ப. சும்மாவே கேக்குறேன், இவளை காலேஜுக்கு அனுப்புறோம்ல. ஒழுங்கா ஸ்கூல் முடிச்சிருந்தா நீயும் காலேஜ் போயிருக்கலாம்ல. அப்பா மெதுவா சொல்லுங்க, அம்மா எல்லார்கிட்டயும் டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 11 12 படிச்சிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். நமக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு டிகிரி இல்லாத குறையா போச்சா? ஐயோ சிந்து, நீ கொஞ்சம் மெதுவா பேசு, நம்ம 3 பேருக்கு மட்டும் கேட்டா போதும். அப்படி இல்லப்பா, நம்ம பேசும்போது மெதுவா தான் பேசணும். ஆனா அம்மா மட்டும் ஊருக்கே கேக்குற மாதிரி பேசுவாங்க. அதுக்கான லைசன்ஸ் தான் நீங்க கொடுத்துட்டீங்களே. ஐயோ, நான்லாம் ஒண்ணும் கொடுக்கலம்மா, உங்க அம்மா சொந்தமா உருவாக்குன லைசன்ஸ் அது. நான் பெரிய பஜாரின் தானே அப்பாவும் பொண்ணு சொல்ல வரீங்க? ஆமா, அதனால உங்களுக்கு எந்த கெடுதலும் வரல. கெடுதல் வந்தாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. வாய மூடிடி, தலையில 2 கொட்டு வச்சேன்னா பாரு. போதும் நிறுத்திக்க, பக்கத்து வீட்டுக்கு கேட்க போகுது. நம்மளோடது ஒரு முன்மாதிரி குடும்பம்னு எல்லாரும் நம்புறாங்க, அதை கெடுக்கணுமா? முன்மாதிரி குடும்பமா இருக்கிறதே என்னோட திறமையாலதான். அது சரிதான், அம்மா வயலண்ட் ஆனா அப்பா சைலண்ட் ஆயிடுவீங்க. இதுதானே நம்ம வீட்டோட வழக்கம். பிரியாம்மா, இதை பாரு, நீ உங்க அம்மாவை அப்படி கிண்டல் பண்ணாத. நான் விவசாய வேலைன்னு காலையில தோட்டத்துக்கு போயிட்டேன்னா சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மட்டும்தான் நான் இங்க வருவேன். இந்த வீட்டில் எல்லா காரியத்தையும் ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறது இதோ உங்க அம்மா தான். அப்படி எடுத்து சொல்லுங்க. இப்ப வரைக்கும் வேணுகோப்பன் குடும்பம் வாடகைக்கு வந்து 2 மாசம் ஆகுது. உங்க அப்பா இது வரைக்கும் வாடகை பத்தி ஏதாவது பேசினாரா? என்ன 2 மாசம் ஆயிடுச்சா? எவ்வளவு சீக்கிரமா நாள் போயிடுச்சுல. இனி வாடகையும் நான் தான் போய் கேட்கணும். நம்ம போய் வாடகை கேட்டா அவங்களுக்கு அவமானமா இருக்காதா? எதுக்குப்பா நம்ம வாடகை வாங்கணும்? அந்த வீடு போட்டி இருந்து நாசமாகாம அவங்க பாத்துக்கிறதே பெரிய விஷயம் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் தான் பெரிய விஷயம். வாடகை கேட்கணும். என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 நாள் வரைக்கும் நீங்க கேக்குறீங்களா நான் பாப்பேன், இல்லன்னா நான் போய் கேட்பேன். அம்மா கேக்குறதுக்குள்ள நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா.
வேணும்னா கிட்ட கேட்க கஷ்டமா இருந்தா பாலா அக்கா கிட்ட கேளுங்கப்பா. இந்தாங்க. சந்தேகம் வேண்டாம், வரட்டி தான். நேத்து உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? நான் அதை சொன்னேன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடும். நேத்து இந்த கிளாஸை உடைக்காம இருந்ததுனால இந்த கிளாஸாவது மிச்சமாச்சு. இந்தாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன். இதில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கணும்னா நீ உங்க வீட்டுக்கு போய் பணம் தாண்டி வாங்கிட்டு வரணும். அது நான் ஃபார்ம் இந்தியா ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியோட மேனேஜர். சொல்றதுக்கு நல்லா தாண்டி இருக்கு, ஆனா சம்பளம் வெளியே சொல்ற மாதிரி இல்லையே. வீட்டு வாடகை கம்பெனி கொடுக்குறேன்னு சொன்னதுனால நாம தப்பிச்சோம். ஆனா சிந்தோக்கா என்கிட்ட 2 மாசமா வாடகை கொடுக்கலன்னு சொன்னாங்களே. அந்த 2 மாச வாடகையை வாங்கி தான் நான் வீட்டு செலவையே பண்ணேன். நாம ஒண்ணு இப்ப ஏமாத்திட்டு ஓடி போறது இல்லையே, கொடுக்கலாம். யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே எனக்கு வேணும். அட்லீஸ்ட் 2 பிளேட்டாவது வாங்கணும். இல்லைன்னா நேத்து ராத்திரி மாதிரி சோத்தையும் குழம்பையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு தான் சாப்பிடணும். ஓ, நான் அப்படி இல்லாம பண்ண. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை விட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இனிமே தான் நீங்க பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் திருந்தலாம்னு நினைச்சா கூட நீ அதுக்கு விட மாட்டல. அப்படியானா எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். சரி, இவ்வளவு பெரிய லிஸ்ட் நம்ம சின்ன குடும்பத்துக்கு தேவையில்லை. எனக்கு தெரியும் எது வாங்கணும்னு. அவ்வளவு லிஸ்ட். பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு மார்க்கெட்டு போகணும்னு ஏதாவது என்ன இருந்ததுன்னா அதை மனசுல இருந்து இப்பயே தூக்கி போட்டுரு. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுடி. என்னோட இந்த ஜெயிலை விட்டு நீ வெளியே போயிடலன்னு உன் கனவுலி நினைக்காத. இதுதான் உன் சொர்க்கமும் நரகமும். பெருசா லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்ட. பாலாக்கா, பாலாக்கா. ஆமா, உனக்கு என்னடி இங்க வேலை? நான் பாலாக்காவை பார்க்க இல்ல, குழந்தைய பார்க்கலான்னு. ஏய், வர்றவங்க போறவங்க எல்லாம் உள்ள வந்து பார்த்து போறதுக்கு என்ன பொருட்காட்சியாடி? நான் வாடகை கொடுத்தானே இங்க தங்கியிருக்கேன். ஏய், என்ன கோவப்படுத்தி பார்க்காத. வாடகைய பத்தி பேசணும்னு அம்மா சொன்னாங்க. உங்க வீட்டுல பொம்பளைங்க தான் எல்லாம் முடிவு எடுப்பீங்களா? அப்பாவும் தான் சொன்னாரு. மென்னு முழுங்காத. பிரியா, என்னாச்சுமா? உன்னை யாரு இப்ப இங்க கூட்டது? அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையும் பழக்கம் வச்சுக்காத நான் சொன்னல உங்ககிட்ட. இவ ஹவுஸ் ஓனர் பொண்ணுங்க. யாரா இருந்தா என்ன? அவசியம் இல்லாம நம்ம வீட்டுக்கு யாரும் வரது எனக்கு பிடிக்கல. வேணும்னையே இப்படி பேசிட்டு போறாரு. காலையில முழிச்ச முகம் சரியில்லை. நீ டென்ஷன் ஆகாத, வா உள்ள வா. இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படிக்கா உள்ள வர்றது? அதெல்லாம் நீ காமெடியா எடுத்துக்கோடா. இப்போ நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். 2 நாளைக்கு அப்புறம் காமெடியா எடுத்துக்கிறேன். நான் குழந்தைய பார்க்க வந்தேன். அதுக்கு நீ இங்க இருந்தா எப்படிமா? நீங்க வெளியே கொண்டு வாங்கக்கா. எப்பவும் உள்ளே வச்சிருந்தா எப்படி காத்தும் வெளிச்சமும் கிடைக்கும்? நீ இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையம்மா. எல்லா பொண்ணுங்களும் சில நேரம் பிடிவாதம் பிடிப்பாங்க. போய் எடுத்துட்டு வாங்கக்கா. பார்த்தது நல்லதா போச்சு. நான் காலையில் அங்கே தான் வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஓ, ஏதாவது காரணம் இருந்தால் மட்டும்தான் அங்கே வரணுமா என்ன? வேணும் சார், நீங்கள் குடிப்பீங்களா? சிந்துக்கு தெரிய வேண்டாம். நம்ம அந்த டெரஸ் மேலே உட்காந்து அடிக்கலாம். நான் இப்போ குடிக்கிறது இல்லை. ஓ அப்படியா? அன்னைக்கு தள்ளாடிக்கிட்டே ஆட்டோவில் வந்து இறங்குந்தேன், நான் தான் பார்த்தேனே. சார், இங்கே அருமையான பட்ட சாராயம் கிடைக்கும். நான் குடியை நிறுத்திட்டேன். சரி, நான் கட்டாயப்படுத்தலை. பாலாவும் குழந்தையும் அங்கே தானே இருக்காங்க. இருக்கா?
எதுக்கு? சும்மாதான். சிந்துவும் பிரியாவும் தினம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. உண்மையை சொல்லணும்னா பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கவோ பேசவோ கூட எனக்கு நேரம் இருந்ததில்லை. எப்போ பார்த்தாலும் தோட்ட வேலை தான். இன்னைக்கு எப்படியாவது ஒரு கிளாஸ் டீயாவது குடிச்சிட்டு வரதான் போகிறேன். பட்டு தங்கம். ஐயோ பாலாக்கா, குழந்தை பிடிங்க. என்னாச்சுமா? வேணும்னு திரும்ப வந்துட்டு இருக்காரு. நீ இங்கே தங்கிட்டியாடி? நீ கொஞ்சம் உள்ள போ. எதுக்கு? சொல்றேன்ல, உள்ள போடி. எதுக்கு? நிக்காம உள்ள போடி. நீ இனிமே யாரையும் வெளியே வந்து பார்க்க வேண்டாம். உன்னை பார்க்க இனி யாரும் உள்ளேயும் வர வேண்டாம். உன்னை ரொம்ப நேரம் ஆளையே காணாம, எங்கே போயிருந்த? பாலாக்காவை பார்க்கலான்னு போனேன். அந்த வேணு அண்ணனுக்கு என்னப்பா பிரச்சனை? இங்க ஃபர்ஸ்ட் வந்தப்போ எவ்வளவு நல்லவரா தெரிஞ்சாரு. இப்பெல்லாம் என்னடானா பார்த்து சிரிச்சா கூட திரும்ப சிரிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்னடானா கோவமா பேசுறாரு. நான் இப்போ கடைக்கு போயிட்டு வந்தப்போ அந்த ஆளை பார்த்தேன். அங்கே போய் பாலசுதாவை பார்க்கணுன்னு அவர்கிட்ட சொன்னேன். நீங்க அந்த பக்கமே போயிடாதீங்க. பொண்ணுங்க போறதே அந்த ஆளுக்கு பிடிக்காது. அப்புறம் நீங்க போனா சொல்லவா வேணும்? நம்ம வீட்டில் தானே தங்கியிருக்காங்க. அப்பப்போ போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. அப்போ அம்மாவை அனுப்புங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. அப்போ நான் போக வேண்டாம் தான் நீ சொல்றியாம்மா? வாடகை இருக்கவங்க கிட்ட நல்லபடியா இருக்கணும்னா நீங்க அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. எங்க போறத பத்தி நீ சொல்ற? பாலாக்கா வீட்டுக்கு தான். யாரு? ஐயோ, நான் இல்லைம்மா. நீங்க அவர்கிட்ட வாடகை பத்தி ஏதாவது கேட்டீங்களா இல்லையா? பார்த்தப்போ கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஆஃபீஸ் போகிற கெட்டப்பில் அவரை பார்த்தோன்னே எனக்கு கேட்க தோணலம்மா. பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போய் கேட்டுக்கிறேன். நீங்க இதை கேட்கறதுக்காக அங்க ஒன்னும் போக வேண்டாம், நானே போய் கேட்கறேன். அதுதான் நல்லது. அந்த நேரத்தில் தோட்டத்தில் ஏதாவது வேலையாவது பார்ப்பேன். வாடகை பத்தி மட்டும் இல்ல, எனக்கு வேணும் இப்பெல்லாம் நடந்துக்கிறத பத்தி பாலா கிட்ட நான் சில விஷயங்கள்ல கேட்கணும். தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கம்மா. தேவையானது தாண்டி. நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கொலை நடந்துச்சுன்னா நாம தான் அங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அந்த வீட்டில் அப்படி என்னமா பிரச்சனை நடக்குது? இப்ப இல்ல,
இதே மாதிரி போச்சுன்னா அது நடக்கும். அதுக்கு முன்னாடி நாம அதை கட்டுப்படுத்தணும். அட்வைஸ் பண்றதா இருந்தா என்ன கூட கூப்பிடாதீங்க. நீ வர வேண்டாம், தனியா போய் நான் பேசிட்டு வரேன். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குடும்பம் அழிஞ்சு போக கூடாது. ஏதாவது பிரச்சனை ஆயிடுமாம்மா? எனக்கு அது தெரியலப்பா. நடக்க வேண்டியது நடந்துதான் ஆகும். இது எல்லாத்தையும் நீ குடிக்கணும். அப்பதான் உன்னுடைய வயிறு நிறையும். நீ நல்ல பாப்பல்ல, குடிச்சுற, குடி குடி குடி. அம்மாவுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே, நான் போய் யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ சமத்தா படுத்திருக்கணும். படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க. அம்மா இப்ப வந்துடுறேன், சரியா? வேணு போனதும் பூட்டிட்டு உள்ளேயே இருக்கியா? நான் உன்னை இங்கிருந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரிக்கா, எனக்கு அந்த மாதிரி மத்தவங்க வீட்டுக்கு வர்றது பழக்கம் இல்ல. எங்க வீடு என்ன அடுத்த வீடா? நாம ஒரே குடும்பம் மாதிரி தானே. என் ஹஸ்பண்டுக்கு அதெல்லாம் பிடிக்காதுக்கா. அப்படின்னா கதவு தருமா? நான் உங்க வீட்டுக்கு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அது என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைக்கா. வீட்டை அவர் வெளியில இருந்து பூட்டியிருக்காரு. எதுக்காக வெளியிருந்து பூட்டணும்? அது இங்க திருடங்க தொல்லை அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அதான் நான் வெளியில இருந்து பூட்டிடுங்கன்னு சொல்லிட்டேன். திருடங்க தொல்லையா? அப்போ ஒரு அவசரத்துக்கு எப்படி நீ வெளியே வருவ? பின்பக்க வாசல் அதையும் லாக் பண்ணிட்டாரு. அப்படின்னா வெளியிருந்து யாரும் உள்ள வரது உனக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. இந்த இடம் இன்னும் எனக்கு பழக்கமாகல, அதனாலதான். இங்கெல்லாம் திருட்டு பயமே கிடையாதுமா. ஒருவேளை அப்படியே பிரச்சனைன்னா கூட கொஞ்சம் சத்தமா கூப்பிட்டா பக்கத்திலேயே நாங்க இருக்கோம். ஒருவேளை நாங்க யாரும் வரது உனக்கு பிடிக்கலன்னா? ஐயோ, அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்கக்கா. அப்புறம் எதுக்கு வேணுவ உள்ள வச்சு பூட்டிட்டு போக சொன்ன? அந்த மாதிரி நடந்துருச்சுக்கா. இனி இப்படி பண்ணாத. அம்மாடி, அப்பா எங்க? அங்க சக்கரை டப்பா இருக்குல்லம்மா, அதுக்கு பின்னாடி ஒரு செட்டு சாவி எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா, வேகமா வா. இப்ப வந்துடுவா. இனி இந்த வீட்டை பூட்டிட்டு போக வேண்டான்னு நான் வேணுகிட்ட சொல்லிடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்க்கா. பாப்பா அழறா, நான் போய் பாக்குறேன். அதுக்குள்ள நீ வேலையை காட்டிட்டியா? செல்லக்குட்டி, பக்கத்து விட்டு ஆண்டி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. பார்க்க போலாமா? வா, நம்ம போய் அவங்கள பார்க்கலாம். உன்னை யாராவது துரத்துனாங்களா? நீங்க தானே வேகமா வர சொன்னீங்க. அதுக்காக இப்படியா வருவ? ஆமா, எதுக்கு சாவி? குடு. அகிலா குட்டி, ஹாய் செல்லம். இந்த காலத்துல நமக்கு வேலை கிடைக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா நம்மளால ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்க முடியுமாங்கிறது கஷ்டம். சமிலி சொல்றத வச்சு பார்த்தா 200 பேர் வேலை பார்க்குற ரொம்ப லாபத்துல நடந்துட்டு இருக்க கம்பெனி தான் ரெடிமேட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரம் அந்த கம்பெனிக்காக நீங்க ஒதுக்குனீங்கன்னா அந்த கம்பெனியை நீங்க பெரிய லெவல்ல கொண்டு போலாம். ஐயோ பிரீத்தி, சமிலி சொல்றத மட்டும் கேட்டுட்டு என்கிட்ட வந்து பேசாத. அப்படி ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? ஒரு 2 மாசம் போச்சுன்னா சமிலியே வந்து பாத்துக்க போறா. அந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிச்சது. நடந்ததெல்லாம் உனக்கும் தெரியும்ல. அந்த கம்பெனி கெடுக்க நினைச்ச யாரும் இப்ப அந்த கம்பெனில இல்லல்ல.
இப்போ நீ என்ன சொல்ல வரன? அவ கொஞ்ச நாளைக்கு என் பொண்ணை பார்த்துக்கிட்டா இல்லையா, அதுக்கு பதில் உதவியா பாலா அதை ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? நீ பாலாவை மொத்தமா மறந்துடணும்னு. அவளுக்கு குழந்தையும் புருஷனும் இருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. ஏற்கனவே உன் லைஃப் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. பாலாவோட வாழ்க்கையே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இனிமே உன் குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் நீ எந்த முடிவுனாலும் எடுக்கணும். நீ தானே போய் பார்த்த அவ கஷ்டத்தை. நீ பாலாவோட லைஃப்பை பார்த்து ரொம்ப அக்கறை காட்டாதானே, அது உன் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். உன்னால முடிஞ்சா அந்த ரெடிமேட் எக்ஸ்போர்ட் கம்பெனியை நீயே பார்த்துக்க கொஞ்சம் ட்ரை பண்ண. கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் சம்லி பார்த்துப்பா. நான் இந்த வீட்டுக்கு எப்பவாவது வந்துட்டு போறவ. இங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் எப்பவும் வரணும்னு ஆசைப்படுவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். நீ அக்கறைப்பட வேண்டியது பாலாவை பார்த்து மட்டும் இல்ல, எந்த நிமிஷம் வேணாலும் செத்து போலான்ற நிலைமையில இருந்து சமிலி தப்பிச்சு வந்திருக்கா. அதை நீ மறந்துடாதானே. சல்ல குட்டி, என்னடாமா? வேணு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ தனியா தானே இருப்ப, பேசாம அங்க வந்துடு. இவ காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் தனியா தான் இருப்பேன். எவ்வளவு நேரம் தான் டிவியே பார்த்துட்டு இருக்கிறது. என் வீட்டுக்காரர் என்னன்னா என் அழகு போயிடுன்னு என்ன தோட்டத்துக்கே வரவிட மாட்டாரு. நல்ல வேளை அப்பா இங்க இல்ல. வாய மூடிடி. நீ வரியாம்மா? நான் இன்னொரு நாள் வரேன்க்கா. சரி, நான் அப்ப போயிட்டு வரேன். நீ வரலையாடி? நானும் வரேம்மா. இப்படி முத்தம் கொடுத்தா கண்ணை ஒட்டிக்க போகுதுடி. ஆமா ஆமா, அப்ப கண்ணை ஒட்டின உங்களுக்கு எல்லாம் முத்தம் கொடுத்தா போதும். சரிக்கா, நான் வரேன். அக்கா ஒரு நிமிஷம், இந்த கதவை பூட்டிட்டு போயிடுங்கக்கா. அது அப்படியே இருக்கட்டும் பாலா. வேண்டாம், என் ஹஸ்பண்ட் பூட்டிட்டு போனது தானே, அவர் திரும்ப வரும்போது திறந்திருந்தா சரியா இருக்காது. நீங்க பூட்டிட்டு போயிடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.